ரூட் மாஃபியா அப்படிங்கிற கேங்கோட வளர்ச்சி எப்படி இவ்வளோ அபரிவிதமா இருக்கு, அதே ரூட் மாஃபியா எப்படி வீழ்ந்து போகும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போமா. ரூட் மாஃபியாவோட வளர்ச்சிக்கு காரணம் ஆப்வியஸ்லி ரீல்ஸ் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவீங்க. அதையும் தாண்டி மக்களோட நம்பிக்கை. நியூஸ் சேனல்ஸ்ல காமிக்கப்படுற எல்லாமே அரசுகளுக்கு நன்மை பண்ணுது. இன்ஸ்டாகிராம்ல வர்ற வீடியோ தான் உண்மையான வீடியோ வருது, ரியல் கள நிலவரம் அங்கதான் தெரியுது அப்படின்னு நம்ப வச்சதுக்கு பின்னாடி தான் ரூட் மாஃபியாவோட வெற்றியே இருக்கு. ஸோ அதன்படி எல்லா மக்களுமே ரீல்ஸ் வீடியோவை பார்த்தாங்க, அதை நம்புனாங்க, மற்றவங்களுக்கு ஷேரும் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால ஒரு அரசியலே மாற்ற முடியும் அப்படின்னு நம்மளுக்கு இன்னைக்கு ப்ரூவும் பண்ணிட்டாங்க. இந்த கட்டமைப்பை உடைக்கிறதுக்கு நம்ம ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். இன்ஸ்டாகிராம்ல வர்ற எல்லா நியூஸுமே ஃபேக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ப ஆரம்பிச்சாவே போதும். சோசியல் மீடியாஸ்ல வர்ற எல்லா நியூஸுமே ஃபேக்கு அப்படின்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குனா போதும், ரூட் மாஃபியாவோட செங்கல் ஒன்னா கீழே விழ ஆரம்பிச்சிடும். இது சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக தான், இதுல எந்த ஒரு நோக்கமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ நிறைய வியூஸ் போச்சு அப்படின்னா ரூட் மாஃபியாவை எப்படி வளர்த்தெடுக்கலாம் அப்படின்னு அடுத்த வீடியோல பார்ப்போம்.